சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி பெரம்பலூரில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய அளவில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை அகில இந்திய அளவிலே உடனே இயற்று இந்திய நாடு முழுவதிலும் நாளுக்கு நாள் பெருகி வரும் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்று தூண்டிவிடாதே சாதியவாத சக்திகளை இந்திய ஒன்றிய அரசு தூண்டிவிடாதே தடை செய் சாதி வெறி அமைப்புகளையும் மத வெறி அமைப்புகளையும் தடை செய். பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்றமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆணவ கொலையை நடிகர் விஜயால் கூட கண்டிக்க முடியவில்லை என்றும் தூத்துக்குடி சென்ற எடப்பாடி பழனிசாமி கவின் குடும்பத்தினர் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என்றும் தெரிவித்தார். தலித் மக்களுக்கு எதிரான இந்த படுகொலைகள் நடக்கிற போது பெரிய கட்சிகள் எதுவும் வாய் திறப்பதில்லை, புதிய கட்சிகளும் வாய் திறப்பதில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம களத்தில் எவனும் நமக்கு போட்டி இல்லை. யாரும் புதிதாக கட்சி தொடங்கலாம், வீராவேசமாக வரலாம். ஆனால் நாம் நிற்கும் களத்தில் நம்மோடு அவர்களால் களமாட முடியாது என்று இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்களால் இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்க கூட முடியவில்லை. இதுதான் யதார்த்தமான நிலை. திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிற மதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த நாளே அந்த ஊருக்கு பக்கத்திலே தூத்துக்குடிக்கு வந்தார், திருச்செந்தூருக்கு வந்தார். அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல முடியவில்லை, கண்டிக்க முடியவில்லை. என்ன அரசியல் செய்கிறார்கள்? இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சமூக அநீதிகளை கண்டிக்கிற துணிச்சல், பிற்போக்குத்தனமான கொடூரங்களை கண்டிக்கிற துணிச்சல், அரசியல் நேர்மை தரத்தோடு செய்கிற துணிச்சல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு எவருக்கும் இல்லை என்று சொல்லலாம். மேலும் ஆணவ கொலை என்பது ஒரு சாதி பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை, தலித் மக்களுக்குரிய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தேசிய பிரச்சனை என்றும் அவர் கூறினார். ஏனென்றால் நாம் எந்த ஆதாய கணக்கும் போட்டு பார்த்து பிரச்சனைகளை அணுகுவதில்லை.
திமுகவுக்கு எதிராக இந்த பிரச்சனையை ஏன் கையில் எடுத்திருக்க கூடாது? அதிமுக ஏன் தமிழ்நாடு முழுவதும் இதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்க கூடாது? இதற்கெல்லாம் திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை? தலித்துகளின் ஓட்டு வேண்டும், ஆனால் தலித்துகளுக்காக பேசக்கூடாது. பட்டியல் சமூகத்தினரின் வாக்குகள் வேண்டும், ஆனால் பிற சமூகங்களின் இந்த மதவெறி சாதிவெறி பிடித்த கும்பலின் நடவடிக்கைகளை கண்டிக்க துப்பு இல்லை. இதுதானே அரசியல். ஆணவ கொலை என்பது ஒரு சாதி பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை. ஆணவ கொலைகள் என்பது தலித்துகளுக்குரிய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தேசிய பிரச்சனை. ஆணவ கொலை என்பது 21ஆம் நூற்றாண்டில் நிகழும் காட்டுமிராண்டித்தனம். ஆணவ கொலை என்பது மனித நாகரிகத்திற்கு எதிரானது. ஆணவ கொலை என்பது முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான கொடூரம். இந்த கொடூரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய, தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு சமூக அக்கறை உள்ள அனைவருக்கும் உண்டு. அனைவருக்கும் உண்டு. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள, சமூக நீதியின் மீது நம்பிக்கையுள்ள அனைவரும் சேர்ந்து உரத்து குரல் எழுப்ப வேண்டிய நேரம் இது. இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இயற்ற வேண்டும் என்றும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்தார். ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருந்தாலும், ஏற்கனவே ஐபிசி என்கிற பிஎன்எஸ் இருந்தாலும், ஆணவ கொலை என்பது தேசிய அளவிலான பிரச்சனை. இதற்கு தனி சட்டம் தேவை. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது. கவின் செல்வ கணேஷ் பிரச்சனையிலிருந்து மட்டும் இதை நாம் பேசவில்லை. தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில் இருந்து இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கெல்லாம் நம்ம தேர்தல் அரசியலே வேண்டாம் இருந்த நேரம். இன்னைக்கு பேசினா எல்லாம் சீட்டுக்காக பேசுறான், 2 சீட்டுக்கு பேசுறான், 3 சீட்டுக்கு பேசுறான்றான். அவ்வளவு அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. இவன் மட்டும் தாக்கு பிடிச்சு நிக்கிறானே, இவன் கூட வந்தவன் பூரா காணாம போயிட்டான், காலியா போயிட்டான், ஒண்ணும் இல்லாம போயிட்டான். இவன் மட்டும் இன்னும் தாக்கு பிடிச்சு அரசியல நிக்கிறானேங்கிற பொறாமை. நாம புறப்பட்ட காலத்துல எவ்வளவு பேர் புறப்பட்டாங்க, இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, அட்ரஸ் தெரியல. சில பேர் கட்சியை கழிச்சிட்டு வேற கட்சியோட போயிட்டாங்க. சில பேர் 5000 4000 ஓட்டோட சுருங்கி கிடக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் நாளுக்கு நாள் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மாயாவதி அம்மையாருக்கு பிறகு, ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு பிறகு இந்தியாவிலேயே ஒரு கட்சி மாநில கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அகில இந்திய அளவிலேயே எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு அவதூறுகள், அவ்வளவு கடுமையா இவன் தான் காரணம், இவன் தான் காரணம், இவன் தான் காரணம் என்று அபாண்டமான அவதூறுகளை பரப்பினார்கள். இங்கிருந்து ஓடின சில புறம்போக்குகளை வைத்துக் கொண்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள், பொறுக்கி தின்னுகிற பிழைப்புவாதிகள், இங்க போனா பொழைச்சிக்கலாம், அங்க போனா பொழைச்சிக்கலாம் நினைக்கிற சராசரி பிழைப்புவாதிகள், அவங்கள வச்சுட்டு நம்மளை 2 நாள் சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுக்க வைக்கிறது. அதை பார்த்து அவங்களே சுரிஞ்சிக்கிட்டு, ஆகா எவ்வளவு சுகமா இருக்கு பாருங்க, திருமாவளவன் நாங்க திட்டோம் அப்படின்னு அவங்களே சுரிஞ்சிக்கிறான், சூரி பிடிச்ச கையை சுரிஞ்சிக்கிற மாதிரி. இதுவெல்லாம் திருமாவளவனை ஒன்றும் செய்யாது என்று அவர்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் கடந்துதான் இந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக நிமிர்ந்து இருக்கிறது. இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, தற்பெருமையாக சொல்லவில்லை. நீங்கள் இந்த இயக்கத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே விசிக மாநில முதன்மை செயலாளர் தேவகுடியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த ஆணவ படுகொலை பொறுத்தவரை அடிப்படையில் இந்த ஆணவ படுகொலை என்கின்ற சொல்லால் இந்த சொல்லே கூட இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது அல்லது நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னால் அதுவே இந்த கொலைகள் தொடர்பான மிகப்பெரிய ஒரு மாற்றம் அல்லது முன்னெடுப்பு.
இதுக்கு முன்னாடி இந்த கொலைகள் என்ன சொல்லி சொன்னாங்க? கௌரவப்படுவதை என்று சொன்னார். இன்னும் கூட ஆங்கிலத்தில் குறிப்பிடும் பொழுது ஹானர் கில்லிங்ஸ் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஹானர் என்பதற்கான தமிழ் பதம் ஆணவம் கிடையாது. ஆணவம்னா அரகன்ஸ் சொல்லலாம். ஆனா ஆங்கிலத்தில் இன்னமும் கூட இது போன்ற படுகொலைகளை ஹானர் கில்லிங்ஸ் என்றுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சொல்லப்படுகிறது. தமிழ் அதனுடைய பதமாக கௌரவ கொலைகள் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இதில் எந்த விதமான கௌரவமும் இல்லை, எந்த விதமான அடிப்படையும் இல்லை, எந்த விதமான மனித தன்மையும் இல்லை என்கின்ற பொழுது இது எங்கிருந்து அமைப்பிலே இதற்கான ஒரு தீர்வாக அமையும் என்பதை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அதை அவர் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார், அவர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவிக்குமார் பேசியிருக்கிறார். இன்றைக்கு சட்டமன்ற கட்சி குழு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் பேசியிருக்கிறார், நான் பேசியிருக்கிறேன், நம்முடைய மற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் பேசியிருக்கிறார், பாபு பேசியிருக்கார். எல்லாம் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் இதை வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் என்ன பதில் அல்லது அரசின் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நம்முடைய தோழர் அவர்கள் குறிப்பிட்டார். ஏற்கனவே சட்டங்கள் தான் இருக்கிறது, கொலையை தடுப்பதற்கான சட்டம் இருக்கிறது. ஒரு கொலை என்று வந்தால் கொலை செய்தவர் மட்டுமல்ல, நம்முடைய வழக்கறிஞர் திலீபன் இருக்கிறார், கான்ஸ்பிரசி என்று இருக்கிறது, கூட்டு சதி செய்பவர்கள், அவர்களையும் அதில் அக்கௌண்டபிள் ஆக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்கிறது என்கின்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அப்ப எல்லா கிரைமுக்கும் எல்லா குற்றத்திற்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பொதுவான அமைப்பாக இருக்கக்கூடிய ஏற்கனவே சிஆர்பிசி என்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குற்ற தொடர்பான சட்டம் மட்டுமே போதுமா? இன்றைக்கு நியாய சஞ்சிதாவா அது மட்டும் போதுமா? அப்படியே நின்றுட வேண்டியதானே. ஆனா அப்படி இருக்கா? இல்ல. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் செல்வந்தன், அரிமா தமிழன், ஆதவன், கார்முகில், சுடர்விளவன், எழில்மாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், சாதி ஆணவ படுகொலைக்கு பலியான ஆணவ படுகொலையை தடுத்திட சிறப்பு சட்டம் ஒன்றை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இயற்றிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்திருக்கிறோம். தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இந்த சட்டத்தை இயற்றும் என்கின்ற நம்பிக்கை இல்லாத நிலையில் மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து, இன்னும் குறிப்பாக ஏற்கனவே இது போன்ற ஒரு சட்டத்தை ராஜஸ்தான் மாநில அரசு நிறைவேற்றி இருக்கிறது. மாநில அரசுகள் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை சுற்றியுள்ள மாநிலங்களிலும் ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தப்பட்டது. விழுப்புரத்திலும் பொதுச் செயலாளர், மக்களவை உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் தலைமையில் நடந்தேறியது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் நடந்திருக்கிறது. நேற்றைக்கு கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறில இதே கோரிக்கையை கேரள அரசும் இது போன்ற சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தலைமையிலை செயலாளர் அண்ணன் இளஞ்சேகுவாரவும் நானும் அங்கே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வலியுறுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பிற மாவட்ட தலைநகர்கள் மட்டுமல்லாது அண்டை பகுதியான புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரியுடைய செயலாளர் அன்புக்குரிய தோழர் தேவ பொழிலன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அதிலே கலந்து கொண்டு கண்டன உரையை பதிவு செய்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி விசிக ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகர்மன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தை கூட சில தற்கொலைகள், சில அரசியல் தெரியாத முண்டங்கள் விமர்சிக்கிறார்கள். அவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். கூட்டணியில் இருந்து கொண்டே கூட்டணி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய தலைவரும் ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறது. இந்த தில்லி யாருக்கு இருக்கு? இந்த தெம்பு யாருக்கு இருக்கு? விடுதலை சிறுத்தை வேற எவனுக்கும் கிடையாது. இதே பல ஆண்டுகள்ல பல கட்சிகளோட கூட்டணி இருந்திருக்கு. எந்த கட்சியும் அந்த கூட்டணி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஆனா ஏற்றி தன்னுடைய வளர்ப்பு, ஏற்றி தன்னுடைய சித்தாந்தம், மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக கேள்வி கேட்போம், உடனடியாக நாங்கள் ஆர்ப்பாட்ட காலத்துக்கு வருவோம், நாங்கள் சட்டமன்றத்திலையும் பேசுவோம். இது மக்கள் மன்றம், இது மக்கள் மன்றத்திலையும் பேசுவோம். அதே போல தம்பி கவின் 6.3 அடி உயரம், தம்பிக்கு நல்ல மார்பளவு சுற்றாளர், நல்ல சுற்றாளர், நல்ல அழகான முக வடிவு, நல்ல பொருளாதாரத்தில் உயர்ந்த குடும்பம், நல்ல குடும்பம், நல்ல படிப்பு. சென்னையில ஓஎம்ஆர் பகுதியில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறாரு. கை நிறைய சம்பளம். அவங்க அம்மா ஒரு ஆசிரியர், அவங்க தாத்தா சேகர் 30 ஆண்டு காலம் அந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவர். அந்த பகுதியில் நல்ல அறிமுகமான குடும்பம். அப்படி இருந்தும் தம்பி கவினை அந்த சுபாஷனுடைய குடும்பம் ஏற்க மறுக்கிறது. அவருடைய ஏற்க என்ன மறுக்கிறது? இந்த சனாதனம் மறுக்கிறது, இந்த இந்து மதம் மறுக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. இந்து மதம் மறுக்கிறது, இந்த சாதியின் படிநிலை மறுக்கிறது. உதாரணத்துக்கு இடைநிலை சாதிகள், இடைநிலை சாதினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ மேற்கு மண்டலத்தில் கொங்கு கவுண்டர் சொல்லுவாங்க. வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூகம், தெற்கு மாவட்டங்கள்ல முக்குளத்தூர், கல்லர், மறவர், அகமுடியர் சமூகம். கல்லர், மறவர், அகமுடியர் சமூகத்துக்குள்ளே போடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சனாதன படிநிலைகள் இந்த தமிழ் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டது. ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன், சக்தி, ஆற்றலரசு, வழக்கறிஞர் கலைசெல்வன், குரு, அன்புசெல்வன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் குடந்தை தமிழினி, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்குதுரை மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம் பெயரால், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் வன்முறை வெளியாட்டு நடத்துகின்ற வன்முறை வெளியாட்டு சமூக விரோத கும்பலின் மீது படுகொலையாகும் தலித் இளைஞர்களை பாதுகாக்க, ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த, சாதி வெளியில் கொட்டம் அடக்க, சாதி ஆணவ போக்கினை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறிவுறுத்துதலின்படி தமிழகம் முழுவதும்
ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோரிக்கை ஆர்ப்பாட்டமாகவும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருச்சியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆணவ கொலை என்பது ரொம்ப மிருகத்தனமானது, கொடூரமானது. இட்ஸ் ப்ரூட்டல், இட்ஸ் பார்பாரிக். இந்த ஆணவ கொலைகள் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஆணாதிக்கத்தின் பெயராலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திய சட்ட ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் இந்த ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காக ஆணவ கொலைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி சிறப்பு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டல்களை வழங்கி இருக்கிறார்கள். அதை அரசு, தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். ஒன்றிய அரசு மட்டுமல்லாது தமிழக அரசும் ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து 30 வருடங்களுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடி வருகிறது. இந்த ஆணவ கொலை சிறப்பு சட்டம் நிறைவேற்றும் வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி திடலில் விசிக மேற்கு மாவட்ட செயலாளர் துரை புவனேஸ்வரன், கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் மன்னரசன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சகாதேவன், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் தயா, நெப்போலியன், உதகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் கட்டாரி, மகளிர் அணி கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிமாலா, சுதாகர், கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பெரியசாமி, ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு விசிக நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவளவன், நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் MC சேகர் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர், மண்டல செயலாளர் சுந்தர், மண்டல துணை செயலாளர் சுரேஷ், நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர், மகளிர் விடுதலை இயக்கம் மாதவி, பிரியா மனோகரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நடராஜன், சங்கரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அன்பு தம்பி கவிஞன் ஆணவ படுகொலை வன்மையாக கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். தமிழக அரசு, ஒன்றிய அரசு சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று ஆணவ படுகொலைக்கு எதிராக ஆணவ படுகொலை சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று. தமிழ்நாடு முழுவதும் ஆணவ படுகொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, ஆணவ படுகொலைகளை கண்டிப்பதற்கு கடுமையான ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும். இது வட மாநிலங்களில் பரவி கிடந்த இந்த ஆணவ கொலைகள் இன்றைக்கு தமிழகத்திலும் பரவ ஆரம்பித்து விஷமாக பரவி கொண்டிருக்கிறது. இதை தடுக்கின்ற விதமாக தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்தி உடனடியாக ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் மற்ற தோழர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அதை அரசு செவிசாய்ப்பதில்லை. இப்பொழுது தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் வைத்து இதை தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். இதை தொடர்ந்து கோரிக்கை வைக்கின்ற இந்த கோரிக்கையை அவர்கள் அலட்சியப்படுத்தினால் அடுத்த கட்டத்தை போராட்டத்தை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகரும் என்பதையும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய பேர் அப்துல் நாசர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர்.
ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி நால்ரோடு பகுதியில் விசிக ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் சாதிக் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன், ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல், மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், அம்சத் கான், பைஜில் அகமது, ராஜா முகமது, மணிமேகலை, சாபிரா பானு, சிராஜுதன், துரைபாலு, பால்ராஜ், குணவாளன், பிரபு, சௌமியா, ஸ்டெல்லியா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சாதி ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தச் சொல்லி கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கின்றார். அவரது ஆணையின்படி இன்றைக்கு ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் ஈரோடு மாநகரில் மாநகர் மாவட்ட செயலாளர் சாதிக் அவர்களின் தலைமையிலும் புறநகர் மாவட்ட செயலாளர்கள் மிசா தங்கவேல், கமலநாதன், அந்தியூர் ஈஸ்வரன் ஆகியோர் முன்னிலையிலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர விடுதலை சிறுத்தைகள், மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. எனவே இந்திய ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ் செல்வன், வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் ஓவியா, தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி விளவன், நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் NT எடிமுரசு, மண்டல துணை செயலாளர் மன்னை ரமணி, முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன், ஒன்றிய செயலாளர்கள் மாதவன், பூபாலன், மண்டல துணை செயலாளர் முல்லை விளவன், சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் நிலவன், பிரகாஷ், மயிலையன், துணை செயலாளர் மனோகரன், நகர செயலாளர் பொன் ஆசை தம்பி, செய்தி தொடர்பாளர் ஆதவன் மற்றும் மருத்துவர் சேகர், ONGC ஆண்டனி ராஜ், அரவானன், தமிழ் அமுத விளவன், மகேந்திரன், ரகுவரன், சுகன்யா, சுரேஷ், புரட்சி விளவன், வீரகுமார், சுந்தரபாண்டியன், பிரபாகரன், தாமரை செல்வன், சசிகுமார், சக்திவேல், மதியழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கொலையாளிகள் எவரையும் தப்ப விடாதே CBCID விசாரணையை மாற்று விசாரணையை மாற்று. நாடு முழுக்க நடக்கின்ற ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்று. எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதல்களே சாதி ஆணவ படுகொலைக்கான தடுப்பு சட்டத்தை இயற்ற தமிழ்நாடு அரசையும் ஒன்றிய டெல்லி அரசையும் வலியுறுத்தி தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் கோரிக்கை ஆர்ப்பாட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் இந்த தொடர்வண்டி நிலையத்தினுடைய முகப்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. எங்களுடைய கோரிக்கையான 2 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஒன்று, ஆணவ படுகொலையில் இன்னும் இந்த நாட்டிலே தொடரக்கூடாது. சமூக பதட்டத்தை உருவாக்குகிற ஆணவ படுகொலையில், சாதியின் பேரால் நடக்கிற ஆணவ படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு சட்ட ரீதியான வழிமுறைதான் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம். இதனை தமிழக அரசும் தேசிய அளவிலே உயர்நீதிமன்றம், மகளிர் ஆணையம், சட்ட ஆணையம் ஆகியவை ஏற்கனவே
இந்தியா முழுக்க நடக்கிற ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக வழிமுறைகளை வகுத்து தந்திருந்த பிறகு கூட மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை இயற்றுவதை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி விருதுநகரில் தேசபந்து மைதானம் முன்பு விடுசிக மைய மாவட்ட செயலாளர் சாத்தூர் சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு, கிழக்கு மாவட்ட செயலாளர் இனியவன், சிவகாசி மாநகர் மாவட்ட செயலாளர் செல்வன் ஏசுதாஸ், மேற்கு மாவட்ட செயலாளர் பிரியதர்ஷன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசை நிறைவேற்றினே உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு மோடி அரசு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரைப்பட இயக்குநரும் விசிக மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான சிபி சந்தர், திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முகம், கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியா மின்னல், தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், இளஞ்சரத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன், விவசாய அணியின் மாநில துணை செயலாளர் வேல்முருகன், சிவக்குமார், மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன், துப்புரவு மேம்பாட்டு மையத்தின் மாநில செயலாளர் விடுதலை மணி, மகளிர் விடுதலை இயக்க செயலாளர்கள் பட்டு ரோஜா, பரமேஸ்வரி, கௌசல்யா, சண்முகம், மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் ஜெய்பீம், சுசிலா, ராஜ், லதா, அஞ்சலி, செல்வமலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், அமித்ஷா அரசை நம்ப வேண்டாம். உரிமை உண்டு, உரிமை உண்டு, சட்டம் இயற்ற உரிமை உண்டு, உரிமை உண்டு, உரிமை உண்டு, சட்டம் இயற்ற உரிமை உண்டு. அந்த 27ஆம் தேதி நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட மென்பொறியாளர் கவின் செல்வ கணேஷ் அவர்களின் அந்த கோர மரணம் தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஜனநாயகத்தை நேசிப்போரின் இதயங்கள் சுக்கு நூறாக உடைந்திருக்க, இன்றைக்கு சாதி மறந்து மதம் மறந்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் இத்த காட்டு மிராண்டித்தனத்தை வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார். தன்னெழுச்சியாக காணொளிகளை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார். கவினின் இந்த கொடூர மரணம் சாதி வெறியர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த சாதி வெறியை ஊக்குவிக்கும் சக்திகளாக அல்லது அந்த சாதி வெறியர்களை பாதுகாக்கும் சக்திகளாக காவல்துறை இருக்கிறது என்பதுதான் பேரதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. கவினை படுகொலை செய்த அந்த சுர்ஜித்தின் பெற்றோர்கள் காவல்துறையில் வேலை செய்பவர். துறையில் இருப்பவர்களே இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆரின் பிரகாரம் ஏன் அவர்கள் கைது செய்யப்படவில்லை? தகப்பன் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறான், தாய் ஏன் கைது செய்யப்படவில்லை என்பதெல்லாம் ஆழ ஆழ கேள்விகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்பதை ஆலோசித்து சிந்தித்து இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும், தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகில் விசிக தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர் மாநில அமைப்பு செயலாளர் கவிஞர் இளமாறன், கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு, வடக்கு மாவட்ட செயலாளர் பழனியம்மாள், மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி, முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், நகர செயலாளர் இடிமுரசு, பச்சாப்பிள்ளை, சாரங்கன், நகர பொருளாளர் சிறுத்தை நாயகம், மாவட்ட நிர்வாகிகள் கலைக்கழகன், தமிழழகன்,
சந்திரசேகரன், பிரபு, ராமமூர்த்தி, அனிச்ச மலரவன், விடுதலை மணி, பிச்சநத்தம் எழில், நிலவன், தமிழ் முரசு, KTR ரகுமான், வழக்கறிஞர் பாக்யராஜ், ஆனந்த், மஞ்சுநாதன், ராணி, ரஞ்சிதா, சத்யராஜ், தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, சிலமன், மாநில நிர்வாகிகள் சாவி, முருகவேல், கிள்ளிவளவன், கருப்புதுறை, பவளக்குடி, ஒன்றிய நிர்வாகிகள் சின்னதுரை, குபேந்திரன், சக்திவேல், சுந்தர்ராஜ், மாணிக்க நிலவன், பழனிசாமி, கலையமுதன், சேகர், மண், சிந்தனை வளவன், சிவாஜி, மாதேஷ் வளவன், சீனு, தலித், ஏழுமலை, வேங்கைவாடி, ஆதி, மோகன்லால், இறைஞ்சி மோகன், கோபால், பூண்டை காந்தி, ஆண்டவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வீர வணக்கம், வீர வணக்கம். இந்த தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த அவசர சட்டத்தை ஏற்று இன்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர்கள் மதியழகன், அறிவுக்கரசு, சகோதரி மேல் பழனியம்மா தலைமையில் மற்றும் இங்கே திறந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள், மகளிரணி பொறுப்பாளர்களாக இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு வைக்கின்ற ஒற்றை கோரிக்கை, இங்கே தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலைகள் நடந்து வருகிறது. அந்த படுகொலையை தடுத்து நிறுத்தி எப்படி இந்தியாவிற்கு முதல் மாநிலமாக, வழிகாட்டு மாநிலமாக தமிழகம் திகழ்கிறதோ அதே போன்று இந்த ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்து அவசர சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்ற எங்கள் எழுச்சி தமிழர்கள் வைத்த கோரிக்கையை இந்த தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் வைக்கின்ற கோரிக்கையை அரசு உடனே வருகின்ற கூட்டத்தொடரில் சட்டம் ஏற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் பிலிப் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பாவேந்தன், மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார், வேலூர் பாராளுமன்ற செயலாளர் சிவச்செல்ல பாண்டியன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாஃபிர், அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாவட்ட நிதி செயலாளர் பாஸ்கரன், தொண்டரணி செயலாளர் வையாபுரி, மாவட்ட துணை செயலாளர் பிரேமகுமார், பூஞ்சோலை, கருணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சமூக விரோத கும்பலில் ஆணவ போக்கை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். அரங்கேறும் ஆணவ கொலை தப்ப விடாதே, தப்ப விடாதே. ஆதிக்க சாதிவேரி கும்பலை, ஆதிக்க சாதிவேரி கும்பலை, ஆணவ கொலை கும்பலை தப்ப விடாதே, தப்ப விடாதே. ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் விசிக மாநகர வடக்கு மாவட்ட செயலாளர் காஜா மைதீன், தெற்கு மாவட்ட செயலாளர் மொழியரசு, மேற்கு மாவட்ட செயலாளர் மெய்யழகன், கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா, வடக்கு மாவட்ட செயலாளர் தெய்வானை, தெற்கு மாவட்ட செயலாளர் வீணா தமிழன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் கௌதம் சன்னா, மண்டல செயலாளர் இமயவர்மன், முன்னாள் மண்டல செயலாளர் நாசரவன், மண்டல துணை செயலாளர் குமார், மண்டல துணை செயலாளர் நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். நடைபெற்ற படுகொலைகள், நடைபெற்ற படுகொலைகள் போதலையா, 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 போதலையா. பள்ளிக்கூட மாணவர்களையும், பள்ளிக்கூட மாணவர்களையும், பள்ளிக்கூட மாணவர்கள் உள்ள துடிக்க வெட்டலாம், உள்ள துடிக்க வெட்டலாம். பைக் ஓட்டிய இளைஞரின், பைக் ஓட்டிய இளைஞரின், பைக் ஓட்டிய சாதி ஆணவ போக்கு அதிகரித்து வருகின்றது. சாதி ஆணவ கொலைகள் நடந்து வருகின்றன. அதை தடுப்பதற்காக தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் மேதகு மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர்களுடைய ஆணையின் பேரில் தமிழகம் முழுவதும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக
சேலம் மாவட்டத்திலே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர்கள் காஜா மொய்தீன், மணி என்கின்ற மொழியரசு, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா, சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் மெய்யழகன், சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் வீணா தமிழன், சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் தெய்வானை ஆகியோரின் தலைமையிலே இன்று இந்த நிகழ்ச்சி இங்கே கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக விளைவாக விடுதலை சிறுத்தைகள் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், உடனடியாக தமிழக அரசு சாதி ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டி தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய பேர் இமயவரம்பன், சேலம் நாமக்கல் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மண்டல செயலாளர். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்ற வலியுறுத்தி திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகில் விசிக தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் வளர்மதி, முத்து, அசரவடிவேல், நகர செயலாளர் தேவேந்திரன், மண்டல செயலாளர் செல்வம், துணை செயலாளர் மேத்தரா மேசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் அம்பேத் வளவன், பொருளாளர் பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சட்டம் இயற்று, சட்டம் இயற்று, படுகொலையை தடுத்திட, ஆணவ படுகொலையை தடுத்திட, சட்டம் இயற்று, சட்டம் இயற்று, உடனடியாக சட்டம் இயற்று, ஆணவ படுகொலையை தடுத்திட, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், கலியிற்கு வீர வணக்கம், வீர வணக்கம். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்ற வலியுறுத்தி தேனி பங்களாமேட்டில் விசிக கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக், மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலிட பொறுப்பாளரும் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளருமான செல்லப்பாண்டியன், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன், மண்டல துணை செயலாளர் சுருளி, மேனாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம், மாவட்ட பொருளாளர் வேர்க்கமென்ஸ், கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் செல்வராசு, மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு விடைவேல், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் செல்லத்தம்பி, செம்முழியான், ஆண்டிப்பட்டி தொகுதி செயலாளர் முத்துராமன், பெரியகுளம் தொகுதி செயலாளர் தமிழ் பாண்டியன், கம்பம் தொகுதி செயலாளர் முருகேசன், தேனி ஒன்றிய துணை செயலாளர் கருத்தப்பாண்டி, ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் சிறுத்தைக்குட்டி முருகன், பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன், கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர் வனராஜ், மாவட்ட அமைப்பாளர்கள் தளபதி, மது, கள்ளி, சேகுவேரா, கண்ணம்மா, முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி கோவை டாடாபாத் அருகில் விசிக மாநகர் மாவட்ட செயலாளர் குமரன், மாநகர் மாவட்ட செயலாளர் குரு, வடக்கு மாவட்ட செயலாளர் ராசு, தொல்குடி மைந்தன், கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் நந்தன், முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசிய கலையரசன், மேற்கு மண்டல செயலாளர் வை குடியரசு, மேற்கு மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் துரை இளங்கோ, முன்னாள் மாவட்ட செயலாளர் நிலா மணிமாறன், மாவட்ட துணை செயலாளர் சேது, தெற்கு தொகுதி செயலாளர் பாலசிங்கம், தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி, சிங்கை தொகுதி செயலாளர் விடுதலை அன்பன், தொண்டரணி அமைப்பாளர் பாலகிருஷ்ணன், துணை அமைப்பாளர் சிறுத்தை ஹக்கீம், சந்தோஷ், மருதராஜன், பொன் வெங்கடேஷ், சிங்கை கண்ணன், திருமா எழிலன், ஆறுமுகம், விக்னேஷ், விஜயகுமார், ராகவன், சமத்துவன், தம்பி வினோத், மகளிரணி நிர்வாகிகள் கண்ணன், ரஹீன், மிஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்திய ஒன்றிய மோடி அரசு நிறைவேற்று, 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 தமிழக அரசு நிறைவேற்று, தமிழக அரசு, தமிழக அரசு அமைத்திடு, அமைத்திடு, நவீன்குமார் படுகொலைக்கு நீதிமன்றத்தில் நாடு தழுவிய அளவிலே இன்று கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில்
ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்றைக்கு கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழக அரசும் இந்திய ஒன்றிய அரசும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். உச்சநீதிமன்றம் ஆறுமுகம் சேர்வாயர் என்கிற வழக்கிலே 2018ஆம் ஆண்டு 6 வார கால இடைவெளியிலே இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு இந்தியாவில் உள்ள மாநில அரசுகள் சட்டம் இயற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் அந்த அறிவுறுத்தலை உடனடியாக நடைமுறைப்படுத்த மாநில அரசு தயங்குகிற நிலையில் சில வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் சட்டம் இயற்ற வரை சில வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சாதி மறுப்பு இணையலுக்கான பாதுகாப்பு சட்டத்தையும் நிவாரண தடுப்பு சட்டத்தையும் தண்டனை சட்டம் என்று 3 வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே விசிக மாவட்ட செயலாளர்கள் குபேந்திரன் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் தியாகு, முன்னாள் துணை பொதுச் செயலாளர் விடுதலை செழியன், மாவட்ட செயலாளர் கனியமதன், மண்டல துணை செயலாளர்கள் ஜிம் மோகன், மாயவன், மாநில துணைத் தலைவர் தமிழ்மணி, மாநில துணை செயலாளர் அசோகன், மகளிர் அணி மாநில துணை செயலாளர் ஜெயலட்சுமி, அம்பேத் விளவன், பொன்னுசாமி, மகேந்திரன், பவுன்ராஜ், விடுதலை மதி, பொன் சதீஷ், திருமுருகன், மாதையன், செல் ரவி, கனகமுட்லு, மாதையன், சசிகுமார், சிறுத்தை ராஜா, தியாகி என்கிற திருவரசு, பாக்கியராஜ், முனியப்பன், கிருஷ்ணன், வினோத்குமார், இளையராஜா, ரகு, ஜெகன் என்கிற சமுத்திரபாண்டி, இந்திரகுமார், திருநிலவன், கோடாரை விளவன், சாமுவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பாசம் எதுவும் இன்றி ஆணவ படுகொலை செய்து வரோம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்ட விசிக சார்பில் தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாகன் சர்மா, மேற்கு மாவட்ட செயலாளர் கருப்பண்ணன், முன்னாள் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரக்கோணம் கௌதமன், மண்டல செயலாளர் தமிழ் அன்பா, துணை செயலாளர் மின்னல் சக்தி, சமத்துவன், அதியமான், சிவஞானம், ஆதி தமிழன், அம்பேத் விளவன், சின்னவேடு, ஜெயந்தி, பிருந்தா, தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன், சங்கர், சந்தானமூர்த்தி, திரிலோகம், கேசவன், குணசேகரன், பொன் சுரேஷ், ஆறுமுக பாண்டி, வினித் விளவன், விடுதலை மதி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கம்சரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தனி சட்டத்தை உருவாக்கி வணக்கம், வீர 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 வணக்கம். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி அருகே விசிக தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் இளன் சேகுவரா, வேலூர் திருப்பத்தூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், மண்டல செயலாளர் கோவிந்தன், வேலூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் முருகேசன், நகர செயலாளர் ஆனந்தன், நகர இளஞ்சரத்து எழுச்சி பாசறை அமைப்பாளர் விக்னேஷ், ஒன்றிய செயலாளர்கள் சக்தி, அண்ணாமலை, பாஸ்கர், குபேந்திரன், ரமேஷ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன், ஒன்றிய அமைப்பாளர் திருமா, விமல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழக
ஒருங்கிணைந்த மாவட்ட தலைநகரங்களில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அண்மையில் தூத்துக்குடியில் படுகொலையான சாதிய ஆணவ படுகொலையான தம்பி கவின் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தவும், தமிழக அரசை வலியுறுத்தி ஆணவ படுகொலைக்கான தடுப்பு தனிச்சட்டத்தை இயற்றவும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை, திருப்பத்தூர் மாவட்ட ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் வெற்றி கொண்டான் ஓம் பிரகாஷ் அவர்களுடைய தலைமையிலும், நம்முடைய இரா சுபாஷ் மண்டல செயலாளர் முன்னிலையிலும் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பங்கேற்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழக அரசு உடனடியாக ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும். ஏற்கனவே சாதிய வன்கொடுமைக்கு எதிரான தடுப்பு சட்டம் இருக்கிறது. அதே போல ஆணவ கொலைக்கு எதிரான தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும். இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சட்டம் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான சட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து சமூகத்தை சேர்ந்த இளம் மக்களுக்கு இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,